சார் என்ன பாருங்க சார். இயர்ஸ் ஆஃப் விஸ்டம் உங்களுடைய தமிழ ரசிச்சேன், உங்களுடைய வார்த்தைகளை கேட்டேன், உங்களுடைய இங்கிலீஷை பார்த்து வியந்தேன். இட் வாஸ் ஜஸ்ட் phenomenal. I could tell that இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உன்னதமானது அப்படின்னு சொல்லிட்டு. Thank you sir for gracing this occasion. And அது மட்டும் இல்லாம ma'am is also here with us. So ரெண்டு பேருமே சேர்ந்து if you could just thank நம்மளுடைய honorable chief guest, honorable former justice. Thank you. Thank you sir, thank you very much. அப்படியே உங்களை நாங்க வீட்டுக்கு போக விட மாட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இங்க எக்ஸ்பீரியன்ஸ். நல்லவர்களும் நேர்மையாளர்களும் வெற்றி பெற வேண்டும். நல்லவர்களும் நேர்மையாளர்களும் வெற்றி பெறாத ஒரு சமூகம் மோசமான மனிதர்களுக்கு சாமரம் வீசக்கூடிய சமூகமாக மாறிவிடும் என்கிற ஆபத்து இருக்கிற காரணத்தினால நாம நல்லவர்களையும் நேர்மையாளர்களையும் வளரவிட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்லவராகவும் நேர்மையாளராகவும் சதீஷ்குமாரும் அவருடைய மனைவியும் அந்த குடும்பம் இருப்பது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனால காஷ்மீரி அவங்கள பார்த்து ரொம்ப பிரமாதமாக இருக்கேன், எத்தனை வருஷம் ஆச்சுன்னாங்க. நான் சொன்னேன் 10 மாதத்தில் டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னு. அவங்க சொன்னாங்க 10 மாதத்தில் டெலிவரி ஆகிறதுக்கு இது என்ன குழந்தையான்னாங்க. நான் இல்லை, குழந்தைங்கள்லாம் இப்போ ப்ரிமெச்சூர் டெலிவரி யாரும் 10 மாதம் வெயிட் பண்ணுறதில்ல, அவங்கள 7 மாதம் 8 மாதத்தில் வந்துடுறாங்க. ஆனால் அந்த வீடு வந்து 10 மாதத்தில் வந்து விட்டது அப்படின்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி ஒரு நல்ல வீட்டை எனக்கு கட்டி கொடுத்தார் என்பதற்கு ஒரு சான்றாகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேனே தவிர ஐ எம் நாட் அ ப்ரொமோஷனல் பர்சன். பட் ஆனால் ஐ எம் டெல்லிங் யூ அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் வாட் ஐ ஹவ் கான் த்ரூ அட் சதீஷ்ஸ் ஹேண்ட்ஸ். ஒரு விஷயம் நான் பிறகு சதீஷ்குமார் எனக்கு அந்த வீட்டை கட்டி கொடுத்தார். இப்போ ஒரு 10 மாதத்தில் எனக்கு வந்து அந்த வீடு ரொம்ப பிரமாதமாக உருவாகி இருக்குது. எனக்கு டெல்லியிலேருந்து என்னுடைய இருந்து ஒவ்வொரு ஐட்டமும் நானே போய் செலக்ட் பண்ணி, தேக்கு மரத்திலே தான் எனக்கு வீட்டில் வந்து கதவும் ஜன்னலும் இருக்க வேண்டும்னு திருவாரூர் பக்கத்தில் நெய்க்குப்பைன்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் போய் கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய டீக் டிப்போவில் போய் ஆக்ஷன் சேலில் டீக் லாக்ஸ் தேக்கு மரங்களை எடுத்து வந்து இங்கே மண்ணடியில் ஒரு டிம்பர் மார்க்கில் கட் பண்ணி வேலூர்லேருந்து கார்பெண்டர் சைட்டில் கொண்டு வந்து போட்டு ஒரு 3 மாதம் அவருக்கு வேலை செஞ்சு பார்த்து ஒவ்வொரு ஐட்டமும் பண்ணி 97 அப்போ நான் வழக்கறிஞனாக இருந்தேன். அதுக்கு பிறகு இப்போ சமீபத்தில் போன ஆண்டு அந்த வீட்டை இடித்து விட்டது. எனக்கு ஒரு முதல் மாடி மட்டும்தான் எனக்கு சொந்தமாக இருந்தது. அந்த இடம் நான் 97 கட்டினது. இப்போ நான் அந்த கீழ் பகுதியையும் வாங்கி என்டையர் போர்ஷனை இடித்து கட்டும்போது ஒரு ஐட்டமை கூட பார்க்காம கம்ப்ளீட்டா சதீஷ்குமார்ட்ட கொடுத்துட்டேன். அப்போ 1997 நான் எப்படி சின்ன ஐட்டம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ கட்டிக்கிட்டு இருக்க ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 வில்லா ப்ராஜெக்ட் இருக்கு சார். வில்லா நாவலூர் பள்ளிக்கரணை சிவில் இன்ஜினியர்ஸ் தான் வேலைக்கு இருக்காங்க. இந்த மெடலியன் பேரு மேடவாக்கம்ல இருக்கு. மேடவாக்கமும் ப்ராஜெக்டும் சேர்ந்ததுனால மெடலியன் வச்சிருக்கோம். இப்போ ஐஏஎஃப் ரோட்ல மார்ஷல் எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா அங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இருக்கு, அதனால மார்ஷல் வச்சிருக்கோம். நாங்க இன்னொரு ப்ராஜெக்ட் நாங்க இப்போதான் ஹேண்ட் ஓவர் பண்ணோம். அது வந்து சென்டம்னு ஒரு ப்ராஜெக்ட். அது பாத்தீங்கன்னா எம்சிசி காலேஜ் பக்கத்துல இருக்கு. அங்க வந்து 100 ஃபீட் ரோட்ல அந்த ப்ராஜெக்ட், அதனால சென்டம்னு வச்சோம். அப்புறம் இன்னொரு ப்ராஜெக்ட் சொல்லலாம், தாம்பரில்லான்னு ஒரு ப்ராஜெக்ட் வச்சோம். தாம்பரில்லா நீங்க ஏதாவது சொல்லி பாருங்க, தாம்பரம்ல வில்லா, அதனால தாம்பரில்லான்னு வச்சோம். இந்த மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் காரணம் நாங்க வச்சிருக்கோம் சார். ஒன்னொன்னுத்துக்கும் பெருசா ரிசர்ச் பண்றோம். உங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கறதுல நாங்க ஒரு இடம் சூஸ் பண்றதுல இருந்து ஹேண்ட் ஓவர் வரையும் ரொம்ப கவனமா, எனக்கு ஒரு வீடு கட்டுறேன், எப்படி என் ஃபேமிலிக்கு ஒரு வீடு கட்டுவோமோ எங்க டீமுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் தான் கொடுக்குறோம் சார். எங்க ஃபேமிலி இருக்கணும், நான் என் பசங்க இருக்கணும், எங்க வீட்டுல இருக்கிறவங்க எங்காவது ஒரு வீடு கட்டினா எந்த அளவுக்கு கவனமா கட்டுறோம், லொகேஷன் சூஸ் பண்றதுல இருந்து ரா மெட்டீரியல் சூஸ் பண்றதுல அந்த அளவுக்கு கவனமா இருக்கும். நம்ம ஊர்ல சட்டத்திட்டங்களும் ரொம்ப நல்லா வந்து கவர்மெண்ட் வந்து நல்லா வச்சிருக்காங்க. அந்த சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணி நல்லா பண்றோம். இந்த வருஷம் 1.5 கோடி ரூபாய் வரையும் டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம், 4 பெட்ரூம் வரையும் இதுல இருக்குங்க சார். 15 to 18 monthsல இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். இது மெடலியன் பாத்தீங்கன்னா இப்போ மெட்ரோ புதுசா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க இருந்து நமக்கு வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் 5-6 மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு.
வேளச்சேரி தாம்பரம் மெயின் ரோடு, பல்லாவரம் ரேடியல் ரோடு, அப்புறம் OMR எல்லாமே இங்க இருந்து 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி வீடு நீங்க பார்த்து ஓரளவுக்கு ஒரு 15ல இருந்து 18 மாசத்துல ப்ராஜெக்ட் கொடுக்கிற டெவலப்பர்கிட்ட வீடு போய் வாங்கலாம். இந்த 2 ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. ப்ராஜெக்ட் நம்ம எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஜிம், நீங்க பெரியவங்க நடக்கிறதுக்கு ஒரு வாக்கிங் ட்ராக். இப்போ நீங்க இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஒரு பெரிய லேக் இருக்கு. மேல மொட்டை மாடியில இருந்து ஒரு பெரிய ஒரு சிட்டிங் பெஞ்ச் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நீங்க எப்பயுமே ஈவினிங்ல ஒரு நல்ல ஒரு லேக் வியூல உட்கார்ந்து நல்ல ஒரு என்ஜாய். இந்த மாதிரி எங்க டேக்கை பொறுத்த வரையும் எந்த அம்யூனிட்டிஸ் தேவையோ எதை யூஸ் பண்ணுவோமோ அதை மட்டும் தான் நம்ம வச்சிருக்கோம் சார். பேசிக் அம்யூனிட்டிஸ் எல்லா ப்ராஜெக்ட்லயும் நம்ம வந்து மெயின்டைன் பண்றோம். ரொம்ப முக்கியமா நான் என்ன சொல்ல வரணும்னா, என்ன பார்க்கணும், வீடு பார்க்கும்போது நீங்க என்ன பார்க்கணும்னா அந்த ப்ராஜெக்ட்டை சுத்தி உங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கான்னு நீங்க பார்க்கணும். ரோடு வசதி எப்படி இருக்கு, பஸ் வசதி இருக்கா, ட்ரெயின் வசதி இருக்கா, எல்லாம் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் 2 இடத்துல இருக்குங்க. இப்போ வந்து மேடவாக்கம்ல டாக் மெடலியன்ங்கிற இந்த ப்ராஜெக்ட்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இருக்கு. இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் தாம்பரம்ல டாக் மார்ஷல்னு ஒரு ப்ராஜெக்ட்ல தாம்பரம் IAF ரோட்ல இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த 2 ப்ராஜெக்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த 2மே ஒரு நல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ், நல்ல அம்யூனிட்டிஸோட, நல்ல ஒரு எல்லா கவர்மெண்டோட எல்லா அப்ரூவல்ஸும் வந்துருச்சு, ரெடா வந்துருச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. நீங்க வந்து ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்ல கஸ்டமர்ஸ் வந்து நல்ல விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் எல்லாரும் நீங்க வீடு இன்னைக்கு வாங்குங்க, எப்ப வேணா வாங்குங்க. தயவு செய்து வந்து எங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரை வந்து நீங்க பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். ஒரு கார் எப்படி செய்யறாங்க, ஒரு சாக்லேட் எப்படி பண்றாங்க, ஒரு மொபைல் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு ஒரு ஆர்வம் இருக்கும். அதெல்லாம் நம்மளால போய் பார்க்க முடியுமான்னு தெரியாது. ஆனா ஒரு வீடு எப்படி கட்டுறோங்கிறத நாங்க இங்க டெமோ வச்சிருக்கோம். ஒரு எர்த்வாக்கு எப்படி இந்த பில்டிங் இன்ஸ்டால் பண்ணோம், வீட்டுல பாத்ரூம் வந்து தண்ணி விழாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் நாங்க பிரிகாஷன்ஸ் வச்சிருக்கோம், ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் என்ன பண்றோம், டைல் எப்படி பண்றோம், டோர் எப்படி பண்றோம், ஒரு RCC ஒர்க் எப்படி பண்றோம்னு ஒண்ணுத்துக்கும் ஒரு 11 பே இருக்கு. 11 பே இருக்கு. நீங்க வந்து மக்கள் வந்து பார்க்கலாம். இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாரும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மற்ற பில்டர்ஸ் கொடுக்காத ஒரு இன்ஜினியர் சேர்ந்து தான் ஒரு பில்டிங் வந்து வருது. 15 இருந்தா ஒரு ஆர்கிடெக்டா இருக்கட்டும், டிசைன் இன்ஜினியர், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், வாட்டர் இன்ஜினியர், இந்த மாதிரி நிறைய MEP இன்ஜினியர் சொல்லிட்டு ஒரு 15ல இருந்து 20 இன்ஜினியர்ஸ் கொண்ட ஒரு குழுவாக ஒரு பில்டிங் கட்ட முடியும். ஆக்சுவலா பொதுமக்கள் வந்து நீங்க வந்து இங்க வந்து பொதுமக்களா இருக்கட்டும், ஒரு ஸ்டூடெண்டா இருக்கட்டும், இல்ல இதே இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களா இருக்கட்டும், நீங்க வந்து எங்களோட இந்த சென்டர் வந்து பாருங்க. எங்க எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, எங்க லீகல் டீம் இருப்பாங்க, எங்க இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. வந்து பார்த்து ஒரு வீடு எப்படி கட்டுறோம், அதை கட்டும்போது எதெல்லாம் பார்க்கணும், எந்தெந்த கவர்மெண்ட் ரூல்ஸை நாங்கள் ஃபாலோ பண்றோம், கவர்மெண்ட் வந்து என்னென்ன மாதிரி ஒரு சட்டத்திட்டங்கள் வந்து ஒரு டெவலப்பருக்கு வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் வந்து இங்க நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நீங்க நிறைய நம்ம யூடியூப்ல நம்மளோட நிறைய பேட்டி நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்க அந்த டாக் டெவலப்பர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் நீங்க போட்டீங்கன்னா வந்து பொதுமக்கள் வந்து இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நினைச்சு ஒரு வீடு எப்படி கட்டுறோங்கிறத வந்து தெரிஞ்சு எல்லாரும் வந்து வாங்கணும்னு வேண்டி விரும்பிக்கிறேன். ஒரு கிளாஸ் ரூம் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு செயின்ட் கோபியனா இருக்கட்டும், ஃப்ராங்கியா இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பிராண்ட்ஸ், கஜரியா டைல், சொமானி டைல், கோலர் பிராண்ட்ஸ், ஜாகுவார் பிராண்ட், இந்த மாதிரி ஒரு டாப் நாச் பிராண்ட் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஆக்சுவலா நீங்க இவ்வளவு ப்ளஸ் பீப்புள் வந்திருக்கீங்க, நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் உங்க மூலியமா பொதுமக்களுக்கு என்ன சொல்ல வரோம், இப்ப ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு டீசர் ஏன் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து அந்த காலத்துல நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி தான் வீட்டை கட்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பார் அப்படிங்கிற மாதிரி. ஒரு வீடு கட்டுறது அவ்வளவு ஈஸி இல்ல. நீங்க பொதுமக்கள் வந்து உங்க வாழ்நாள் சேமிப்பு கொண்டு பெரியவங்க கொடுக்கறத வச்சு ஒரு 15-20 வருஷம் வந்து EMI கட்ட போற ஒரு வீடு வாங்க போறீங்க. ஒரு எங்களை மாதிரி டெவலப்பர்ஸ் வந்து எல்லா டெவலப்பரும் கவர்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் கரெக்டா நடந்து சென்னையை பொறுத்தவரை ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப இங்க எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ல வந்து எல்லா ப்ராடக்ட்டும் நாங்க வச்சிருக்கோம். எங்க ப்ராடக்ட் எப்படி வரப்போகுது, ஒரு வீடு கட்ட போது என்ன மாதிரி டோர்ஸ் யூஸ் பண்றோம், என்ன விண்டோஸ் யூஸ் பண்றோம், ஃபினிஷிங் ப்ராடக்ட் பார்க்காம அந்த டோர் குள்ளார என்ன இருக்கு, அந்த விண்டோ குள்ளார என்ன இருக்கு, அந்த கான்கிரீட் குள்ளார என்ன இருக்கு, அந்த கம்பி எப்படி கட்டுறோம், ஒரு டைல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க நம்ம என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, அவங்க நம்ம சீஃப் கெஸ்ட் கேட்டாங்க, ஒரு டைல் போறதுக்கு